பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற மன்னன் சார் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் நான் யார் படத்தை பற்றி சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் ஜூலை லண்டனில் நடந்த சாதனை தமிழா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு சீஃப் கெஸ்டாக நான் போயிருந்தேன். அங்கே நான் போயிருந்தப்ப ஒரு படம் சிவசேனா என்ற ஒரு படம் ராகம் ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்டர் இந்த படத்தோட டைரக்டர் என் ராதா அவர் இயக்கியிருந்த அந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆனால் அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வரவேற்பு இந்தியாவில் கிடைக்கல. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஆகா சார் நாங்கள் ஒரு படம் பண்ணணும், எங்கள் கிழங்கு வந்து ஊக்குவிக்கிறது நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஸோ நிச்சயமாக பண்ணுறேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து தெலுங்கில் 3 படம் பிஸியாக பண்ணிட்டு இருந்தாலும் நான் பண்ண முடியலை. பட் நேரம் கிடைக்கும் போது டெஃபினட்டாக பண்ணி கூட சொன்னேன். அதே மாதிரி லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த் எனக்கு ஒரு 20 days ஃப்ரீயாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே என்ன கதை பண்ணலாம் சொன்னாங்க. அப்போ ஒரு கதை நான் சொன்னேன். எங்கிட்ட இருந்த ஒரு கதை, ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர், இந்த நான் யார் படத்தோட கதையை சொன்னேன். கேட்ட உடனே அந்த ராகம் ப்ரொடக்ஷன்ஸ் டீம் அண்ட் அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எஸ் ஜான்சன் அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சோன்னு அவங்க டோட்டலாக ஒரு மீட்டிங் போட்டாங்க. பேசுனதுக்கப்புறம் பட்ஜெட் எல்லாம் பேசி ஆர்டிஸ்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன தவிர மற்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே லண்டன் பால் தமிழ் கலையில் வந்து என்கரேஜ் பண்ண சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த படத்தில் எங்க கூட சேர்ந்து செகண்ட் ஹீரோவா சுஜித் என்ற வந்து இன்ட்ரோஸ் பண்ணியிருக்கோம். சுஜித் வந்து இவரான் சுஜித். ஸோ அவருக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் ப்ளீஸ். தென் கேமராமேனாக யார் போகலாம்னா என்னோட ரெகுலர் கேமராமேன், என் படங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேமராமேன் தேவராஜ் ஒரு கேமராமேன். அவரோட சேர்ந்து இன்னொரு கேமராமேனா லண்டன் கேமராமேன் ஷான் சைவ். அதை தொடர்ந்து டேரக்டர் வந்து தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே. என்னுடைய ஃபார்மாலிட்டிக்கு நான் இன்ட்ரோஸ் பண்ணுறேன் என் ராதா. இவர் ஏற்கனவே சிவசேனா படத்தை வந்து டைரக்ட் பண்ண டைரக்டர். எனக்கு இந்த கதை நான் சொன்ன உடனே வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து, ஆகாஷ் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து விரும்ப சொல்லி உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டாக இருந்து அருமையாக அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்த ராதா அன்னைக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எங்கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மற்ற நடிகர்கள், இங்கே வராத மற்ற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோயின் பிரியா, அவங்க வந்து ஒரு லண்டன் மாடல், ஷீஸ் ஃப்ரம் குஜராத், ஆனால் பிறந்து வளர்ந்தால லண்டனில். அவங்களுக்கு வர முடியலை, வந்திருப்பாங்க, நல்லா பண்ணாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணாங்க. டெஃபினட்டாக பிரியாவுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அது தொடர்ந்து மீதி உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்னா இப்போ இங்கே இந்தியாவில் ஷூட் பண்ண கொஞ்சம் போர்ஷன்ஸில் சுமன் ஷெட்டி, அதாவது ஜேம்ஸ் ரெயின்போ காலேஜில் பண்ண சுமன் ஷெட்டி பண்ணுறாரு. அவர் தொடர்ந்து இந்து அக்கா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் நான் வந்து ஒரு தெலுங்கு பையனா பண்ணியிருக்கேன். அந்த தெலுங்கு பையன் வந்து கல்யாணம் பண்ணி ஃபாரினில் போய் வந்து செட்டில் ஆவான், போய் ப்ளஸ் சந்தோஷமாக இருப்பான். இந்த அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனோட நடவடிக்கை மொத்தம் மாறிடும். ஒரு தெலுங்கு பையன், தமிழே தெரியாத தெலுங்கு பையன் இந்த அப்புறம் தமிழில் பேசுவான். அது வரைக்கும் மகேஷ் பாபு தான் தன்னுடைய ஹீரோ நடிச்சதுதான் வந்து இந்த போல இல்லை, என்னுடைய ஹீரோ வந்து தலை அஜித்னு சொல்லி அந்த மாதிரி டோட்டலாக எல்லா பிஹேவியரும் மாறிடும். அவனுடைய ஒரு சாஃப்டான பையன் ஒரு வயலண்ட் கேரக்டர் மாறிடும். இது ஏன் என்றுதான் படத்தோட கதை. இந்த கதை வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது இந்த லைனை கேட்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, இது ஒரு ஆழ்மாட்ட கதையா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பேய் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்த இது வரைக்கும் எந்த மொழியிலையுமே, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், எந்த மொழியும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற பார்க்கவும் இல்லை. ஒரு புது விஷயத்த வந்து இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இந்த படத்தில் என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த எடிட்டிங் ஸ்டுடியோ ஆகட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், எல்லாருமே வந்து சார் நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அந்நியன் படத்தில் விக்ரம் சார் பண்ண மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என்னோட ரோல் மாடல் வந்து விக்ரம் சார். நான் இன்னும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து போராடுறதுக்கு காரணமே விக்ரம் சார். அவர் எப்படி தொடர்ந்து போராடி ஜெயிச்சாரோ அதே மாதிரி நானும் ஜெயிக்கணும்னு சொல்லி இருந்த ஆசை. அதனால என்னவோ தெரியாமலே எனக்குள்ள வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கு. ஸோ
இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே அந்நியர்ல விக்ரம் சார் பண்ணதுக்கு சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்னன்னா, இந்த படத்தை நீங்க எல்லாம் பார்த்து ஜெயிக்க வைக்கணும். இந்த படத்துல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க இந்த புது கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பிரேக் கிடைக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அவங்க ஆசைப்படுற அந்த பிரேக்குக்கு நான் ஒரு பாலமா அமைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். டெஃபினட்டா இந்த படம் தமிழ்ல ஆகட்டும், மறுபடியும் தெலுங்கு டப்பிங் ஆனா கூட வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த ப்ரொடியூசர்ஸ் ஜெயபாலாஜி மூவி மேக்கர்ஸ் அண்ட் ராம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும்னு சொல்லி அந்த ஆர்டர் நடிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா சேர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆகாஷ் சார் கூட ஒர்க் பண்ணுற 6th மூவி இது. அவருக்கு தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தையும் எனக்கு கைட் பண்ணி இந்த டைப் வேணும்னு சொல்லிட்டு அவர் எனக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு முன்னாள் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் ஆகாஷ் சார். கைத்தட்டலை நான் கூட எதிர்பார்க்குறேன். ஆனால் எந்த ஒரு கலைஞனுக்குமே திறமைசாலிகள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு புஷ், ஒரு பேக்கப், சப்போர்ட்டு, அது என்கரேஜ்மெண்ட், அது இல்லைன்னா எந்த ஒரு கலைஞனும் வெளியில் வர முடியாது. ஸோ இவர் நிறைய சாதிச்சு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், சச் எ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அது ரொம்ப பெரிய ஒரு பர்சன், பட் ஸோ ஹம்பிள். எனக்கு இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி பண்ணும் ஆகாஷ் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக நான் அன்போடு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. பேசுறது இவருக்கு வணக்கம். தியாகா சாரோட 4வது படம் நான் என்னோட நிறுவனத்தில் ரிலீஸ் பண்ணுறது. முதல் படம் அமுதே, அதுக்கப்புறம் யூகே மொழிசா பண்ண அந்த 3 மியூசிக் பண்ண படமும் நான் தான் பண்ணியிருக்கேன். இனிமேல் நிறையா பண்ணுவேன். என்னால் இந்த பாட்டை உலகம் முழுவதும் எவ்வளோ ரீச் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இந்த படம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பெருமக்களே, இது என்னுடைய 2வது படம். இதற்கு முன்னாடி ஜியாகா சொன்ன மாதிரி நான் சோசியல் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கேன். இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. அதாவது ஜியாகாஸ் இந்த படத்துக்கு கதையை சொன்னார். அதை சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஃபுட் அடிச்சது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. ஜியாகாஸை வச்சு நான் ஒரு திரைப்படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவருடைய படங்கள் பலதும் பார்த்துருக்கேன். அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படா அவரை சந்திக்கலாம்னு இருக்கும்போது சாதக தமிழா அவார்ட் செரிமனிக்கு லண்டன் வந்திருந்தார். அப்பொழுது எனக்கு அவரோட பேசணும் சந்தர்ப்பம் கிடைச்சது. 2 பேரும் நான் பேசி நம்மளோட டீம் எல்லாருமா அவரை டிசைட் பண்ணினோம். ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை, அதாவது எமது கலைஞர்கள் லண்டனில் உள்ள கலைஞர்களை வைத்து திரு ஆகாஷோட ஜாயின் பண்ண வச்சு ஒரு லண்டனுக்கும் தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு பாலம் அமைக்கணும் என்ற ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. அப்போ அதன்படி நாங்கள் எல்லாருமாக டிசைட் பண்ணினோம் ஒரு இந்த படத்தை தொடங்குவோம்ட்டு. நவம்பரில் ஆகாஷ் அவ்வளோ வேலையை விட்டுட்டு 20 days வந்து இரவு பகலாக குளிர் மழை பார்க்காம நித்திரையே இல்லை. அந்தளவுக்கு தொடர்ந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை பிடிச்சோம். சொன்னால் டைம் லிமிட் அவருக்கு இங்கே பல வேலைகள் இருந்துச்சு. அவரோட நடிக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணினோம். இப்படி ஒரு ஆர்டிஸ்டோட எனக்கு நடிக்கிறதுக்கு இவங்களோட டீமே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அவ்வளோ அற்புதம் நடிப்புனா அற்புதம். நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கீங்க. இதை தவிர படத்தில் கதையை பற்றி ஜியாகாஸ் முறையில் உங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் திரும்ப சொல்ல முடிய தேவையில்லை. ஆனால் இந்த படத்தில் வெற்றி மக்கள் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நிச்சயம் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். லண்டனில் வந்து என்ன வந்து ஒரு ஹீரோவாக உருவாக்கின முதலாக ஹீரோவாக உருவாக்கின டைரக்டர் ராரண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹீரோவாக உருவாக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ஆகாஷ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஆகாஷ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நம்ம இந்து அக்கா, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு பத்திரிகை அண்டு தொலைக்காட்சி நண்பர்கள் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டரோட நடிச்சிருக்கேன். அந்த ஷான்ஸ் அந்த ஆகாஷ் சாருக்கும் அண்டு டைரக்டர் ராதா சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து வெற்றியாகிறது உங்களோட கையிலையும் மக்கள் கையிலையுமே இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ.
கவிஞர் ஜான். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையே, தெரியல. அப்படியே சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? எங்க தூர கை தட்டுங்க பாருங்க. இல்ல சத்தமா. ஏன்னா கடவுள் வந்து கலைங்கிற ஒரு திறமையை வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கலையை வாழ்றதுக்குள்ள திறமை உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்க கை தட்டக்கூடிய தருணம் தான் கலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு டைம் ஜோனல்ல கை தட்டுங்க. உங்க எல்லோருக்கும், என்னை படுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும், படத்தின் கதாநாயகன், இப்போதைக்கு இன்னைக்கு 2 பேர் கதாநாயகன், படத்தின் கதாநாயகன் திரு பி. ஆகாஷ் அவர்களுக்கும், இசை கதாநாயகன் திரு யூகே முரளி அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும், எனது அருமை தொலைக்காட்சி, வானொலி, இணையதளம் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இந்த படத்துல முதல்ல ஒரு தாய் கதை விட்டு இருக்காள் என்று சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த கதை உலகத்துல வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது பார்க்க முடியாது. அவர் அசைவம் சந்தோஷமே இருக்கும். ஒரு பாடத்தும் உங்களுடைய ஊக்கமும் அதுதான் எனக்கு ஆக்கம். அது நிறைய பாடம் எழுத வைக்கும். ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பாட்டு ஒரு 17-18 பாட்டு எழுதி இருக்கிறான். வரப்போற படங்கள்ல நிறைய படத்துல என்னோட பாட்டு கேட்கலாம். நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் ரசிகர்கள் இல்லை என்றால் கோரி எனக்கு முதல்ல வாய்ப்படுத்த அறிமுகம் செய்த ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி அறிமுகம் செய்கிறாரோ சொல்ல, என்னடா ஒரு சின்ன விஷயத்துக்கு தாயெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனுக்கு ஒரு அறிமுகம் எங்க வேணாலும் கிடைக்கலாம். ஆகம் புரொடக்ஷன் சார்பில் ஜெயகாஸ் நடித்த நான் யார் என்ற திரைப்படம் வெற்றியடைய என்ற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.